அதுக்கு அடுத்த சிறுவன் கையில கவனம், சிறுவன் கையில இருந்ததுங்க 5 வாக்குறுதியும் 2 மீன். ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். இப்போ அவங்க அம்மா கொடுத்தது, அவன் சாப்பாடு கொடுத்தாங்க, அவன் சாப்பிடத்தான். யார் சாப்பிடுறதுக்கு சொல்லுங்க? அது பையன் சாப்பிடுறது தான். ஆனா அந்த பையன் மனசுல யாராவது கொடுப்பாங்களா? அவனுக்கு பிடிச்ச ஐட்டம்னா நம்ம கொடுப்பாங்களா? நம்ம சட்டை போடுறா, அம்மா போடுறா, வாமா தர முடியாது அப்படின்பா. ஆமே இந்த பையன் பாருங்க, பிடிச்ச ஐட்டம் வாய்ப்பு மீன், அப்போ மீன் அப்படின்னு சொல்லுங்க. 2 காமிச்சு அதே சொல்லுங்களேன். ஆனா பாருங்க இந்த பையன் சொல்றது யாரு? அந்திரேயா சொல்றாங்க. சொல்றா பாருங்க, வாசிங்க 8வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கலாம், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றார். சொல்லுங்க. நாங்க இயேசுவோட தான் இருக்கிறோம். எப்படி செய்ய முடியும்? எப்படி இந்த மாசம் நடக்கும்? இந்த மாசம் கிறிஸ்துமஸ் வருது, வரிவரி போட்டாங்க, கொடுக்கணுமே, கொடுக்காட்டா டெலிவரி கேட்பாங்க, எல்லாம் செய்யணுமே. சொல்றது யாரு? அங்கினேயா. யாரு இருந்தவரு? இயேசுவோட இருந்தவர். அவன் இயேசு பார்வைக்கும் அவங்க பார்வை வித்தியாசம் இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. இயேசு பார்வை என்ன? பரிகட்டின் பார்வை. நம்ம பார்வை என்ன? ஆமென். இயேசு பார்வை என்ன? பரிகட்டின் பார்வை. அப்ப இத வச்சா நான் ஆசீர்வாதம், இது கொடுத்த ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. அப்போ அந்த பையன்கிட்ட இருந்தத அந்த 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 உள்ளத்துக்குள்ள இருந்து பச்சீங்களா? அந்த உள்ள கொடுக்கிற உள்ளம் என்னங்க? கொடுக்கிற உள்ளம், அந்த உள்ளம் ஆசீர்வாதம் கொடுக்கிற உள்ளம் தான் நம்பிக்கையான. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப அந்த பையன் கொடுத்ததுனால இயேசு என்ன பண்ணாரு? அந்த 5000 பேரை உட்கார வச்சு அங்க வானத்தை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர் கொடுக்கிறாரு, அங்க பெருக்கமடைகிறது. ஆமென் ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்ம பார்வைக்கும் இயேசு பார்வைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இது எம்மாத்திரங்க, இன்னொரு போதாதுங்கிறான். வசனவாசி, இலவசனவாசி பிடிப்பவருக்கு பிரதியுத்தரமாக இவர்களில்